ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மேங்கோ பிடிக்காமல் யாராவது இருக்க முடியுமா? பார்த்தீங்களா எப்படி தொங்குதுன்னு ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேயே. பட் இவனுங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளரணும். ஆனால் இதெல்லாம் பறித்து உப்பும் மிளகாவும் போட்டு நல்லா இடித்து சாப்பிட்டா அப்படியே செம்மையாக இருக்கும். மரத்தில் பார்க்கும்போதே இவனை வாயெல்லாம் எச்சி ஊறுது. யாருக்கெல்லாம் மேங்கோ ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சீசன் ஃப்ரூட்டுன்றதுனால எப்போவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த 1 மாதம் 2 மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சாப்பிட்றணும். அதே மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. எல்லா வெரைட்டியுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும். அந்த அளவுக்கு இருக்கும். இவன் சக்கரைக்கட்டி பாருங்கள். இவன் பார்க்க தான் சின்னதாக இருப்பான், ஆனால் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். நான்லாம் மேங்கோ எப்படி சாப்பிடுவேன்னா, அப்படியே புளிஞ்சி உள்ளே ஃபஸ்ட்டு பழத்தை அப்படியே மேலே அப்படியே கசக்குவேன். நல்லா கசக்கிட்டு மேலே மட்டும் லைட்டாக கடிச்சிட்டு அப்படியே வாயில் வச்சு அப்படியே ஃபுல்லாக உறிஞ்சிருவேன். அப்படி தான் சாப்பிடுவேன். கேட்கும் போதே டெம்ப்டிங்காக இருக்கா? எனக்கும் இவன் எப்போ பழுப்பான் அப்படின்னு காத்துட்ருக்கேன். சக்கரை கட்டிலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிடைச்சா மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள், இவன் கொஞ்சம் பழுத்துட்டான். இவன் ரெடி ஆகிட்டான் சாப்பிட்றதுக்கு. பட் இன்னும் ஒரு 2-3 நாள் மரத்துலேயே பழுத்து பறிச்சோன்னா செம்மையாக இருப்பான். மாம்பழம் சாப்பிட்றதுனாவே அப்படி ஒரு ஆசை எல்லாருக்குமே. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாரும் மிஸ் பண்ணாமல் மாம்பழம் சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஹாப்பி